சின்ன வயசுல எங்க அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, "எதுக்கும்மா பண்ற? எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நானே அடை தோசை பண்ணலான்னு முன்னாடி நாளே பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். அதுல 2 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதால மிளகா கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கடலை பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சமா அரிசி, உளுந்து, கூடவே மசூர் தால் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்றதால நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த தோசையில ரொம்பவே புரோட்டீன் இருக்கு. ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு 15லேருந்து 20 கிராம் புரோட்டீன் வேணுமா. நம்ம இந்த ஒரே ஒரு தோசையை சாப்பிட வச்சா கூட போதும். 7லேருந்து 10 கிராம் புரோட்டீன் குழந்தைங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்பவே ஹெல்தி தான். என் பொண்ணு சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மதியத்துக்கு நான் கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமா கீ போட்டுட்டு அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணி கூட ஸ்வீட் கார்ன் போட்டு வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு தண்ணி வச்சு விசில் வச்சுட்டேன். ரொம்பவே ஹெல்தி. ஒரு நாளைக்கு ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடை தோசை பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.